Hello friends, welcome to Sai's Hut. இன்னைக்கு நம்ம வீடியோல கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன் அடுப்புல வச்சாச்சு. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் 4 பல் போல் பூண்டு சேர்க்குறேன். நான் துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆற வரையிலும் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு சீரகம் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் போல் நான் தண்ணி ஊற்றுறேன். நான் 1 கப் மாவுக்கு 1/2 கப் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கூட அதுக்கப்புறம் கிண்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று கலந்துடலாம். இப்போது இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இதில் நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவி போட்டிருக்கேன். நீங்கள் வேக வச்சு மசிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக வரணும் மாவு. இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நல்லா நம்ம உருட்டி வச்சுக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வர மாதிரி உருட்டிட்டு இதை கட் பண்ணிடலாம். எல்லா மாவையும் திரட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை போட்டுடலாம். இப்போது பொரிச்சு எடுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு விடுங்க. அப்போ தான் உள்ளார இருக்கிற மாவும் ஓரளவுக்கு வெந்து வரும். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.